வெல்கம் டு JSR IAS அகாடமி. இந்த வகுப்பில் நாம் பார்க்க போவது மரபு சொற்கள்ல மிக மிக முக்கியமான வினை மரபு சொற்கள் குறித்து காண்போம். வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்பம் தின் அப்படின்னு சொல்லணும். அப்பம் உண், அப்பம் சாப்பிடு, அப்பம் கடி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்பம் தின் அப்படின்னு சொல்லணும். அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. சோறு உண், சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்றோம் இல்லையா, சோறு உண். நெல் தூற்று இல்லையா, நெல்லை நிறைய முறத்துல வாரி காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில் தூற்றுவார்கள். அப்போ மணி, அதாவது அரிசி உள்ள நல்ல நெல்லெல்லாம் கீழே விழுந்துடும். பதர், ஒன்றுமே இல்லாத சாவின்வாங்கல்ல பதர், அதெல்லாம் காத்துல தூரமா போயிடும். ஸோ நெல் தூற்று என்று சொல்ல வேண்டும். நீர் பாய்ச்சு, நீர் ஊத்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீர் பாய்ச்சு. மாத்திரை விழுங்கு, மாத்திரை கடி, மாத்திரை சாப்பிடு, மாத்திரை உண் சொல்லக்கூடாது. மாத்திரை விழுங்கு என்பதுதான் சரியான வினை மரபு சொல். களை பறி, தேவையில்லாத செடி தான் களை எனப்படும். அது களையப்படுவது என்பதால் களை, அதை பறி என்ற வினை மரபு சொல்லால் குறிப்பிட வேண்டும். காய்கறி அரி, அறிதல், இரண்டாக நறுக்குதல். காய்கறி அரி. கோலம் இடு அப்படின்னு சொல்லலாம். கோலம் போடு எல்லாம் சொல்லக்கூடாது. கோலம் இடுதல். அதுக்கப்புறம் நீர் குடி, பாருங்க, நீர் குடி என்று சொல். பால் பருகு, தயிர் கடை, அதாவது தயிரை மத்தால கடை என்று சொல்வார்கள். நூல் இயற்று, நூல் செய்தல் சொல்லுவாங்க. நூல் இயற்று, எழுது. தேநீர் பருகு என்று தான் சொல்லணும். வாங்க டீ சாப்பிட்டு வரலான்னு சொல்றாங்க தெரியுமா, அது தப்பு. தேநீர் பருகு என்ற சொல்லால் தான் குறிப்பிட வேண்டும். தேனை நக்கு, தேனை சாப்பிடு, தேனை குடி சொல்லக்கூடாது இல்லையா. தேனை நடுவுல உள்ளங்கையில வச்சு நக்குவது, எனவே தேனை நக்கு. கூழ் குடி என்ற வினை மரபு சொல்லால் தான் கூற வேண்டும். பூ கொய், பூவை பறி என்று சொல்லக்கூடாது. பூ கொய்தல் அப்படின்னு சொல்லணும். பாரம் ஏற்று, அதாவது வண்டியில பாரம் சுமைகளை ஏற்றுதல். அடுத்தது இலை பறி, இலை அறு, இலையை நறுக்கு, இலையை வெட்டு, இந்த சொற்கள்லாம் சொல்லக்கூடாதெல்லாம் மரபு பிழைகள். இலை பறி என்பதுதான் பொருத்தமான வினை மரபு சொற்கள். நன்றி, வணக்கம்.